Hi friends, welcome to Nidra Dhuru channel. நல்ல மணக்க மட்டன் குழம்பு செய்துட்டு அதே மட்டனில் வறுவல் செய்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மட்டனுக்கு தேவையான உப்பையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இளம் கறியாக இருந்தால் 5 விசில் போதும், இல்லாட்டி கூட 2 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 5 வத்தல் இதோட சேர்த்துக்கிறேங்க. கூடவே 15 சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம். உள்ளி சேர்த்ததும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. உள்ளி இந்த அளவு வதங்கி வந்ததும் அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் வறுத்து எடுத்ததும் இதோட ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 மூடி தேங்காயில் பாதி தேங்காவை இதோட துருவி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காவையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டு வரும்போது தக்காளியோட தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூட 2 நிமிஷம் மட்டும் தேங்காவை வதக்கி விட்டால் போதும். தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துடும். தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததும் அதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதோடவே 20 சின்ன உள்ளியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உள்ளி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வரட்டும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதங்கி வந்துடுச்சுங்க. இதோட நாம் வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். மட்டனை இதோட சேர்த்ததும் மட்டன் ஒரு கொதி வரட்டோங்க. கொதி வந்ததும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலாவை சேர்த்ததோ குழம்பு நல்லா கொதிக்க விடணுங்க. அது நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்புலையே வேக வச்ச மட்டனை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. இதில் தான் மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு எலும்பு அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி இறைச்சியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 25 சின்ன உள்ளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் உள்ளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம். மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்து தாங்க இருக்குது. இதோட உப்பு காரம்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த இறைச்சி நல்லா ட்ரையாக வறுபட்டு வரணும். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புல இருந்து மட்டனை எடுக்கும்போது மட்டனோட கொஞ்சமாக குழம்பு வந்ததில்ல, அது மட்டும் ட்ரை ஆகி வந்தால் போதுங்க. அதில் இருந்த குழம்பு எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வறுவல் ரெடி. இனி மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி குழம்பும் வறுவலும் ஒரே நேரத்திலேயே செய்திடலாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.